ஆமா திடீ மீனே இல்ல பத்தியா இன்னைக்கு சாப்பாட்டுல ஏமாத்தி போட்டாங்க. பிரியாணி சூப்பரா இருந்துச்சு. ஆமா செம்மையா இருந்துச்சுல. எனக்கு ஈரல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டெலிஷியஸா இருந்துச்சு. என்னமா சோறு மட்டும் தான், மத்தத பத்தி பேசணும். சரி ஓகே மேம். சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்கறது அவங்கதான். ஆனா நான் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் பண்ணி முட்டை மாதிரி இருக்கேனா? உண்மைதானே, பண்ணி முட்டை மாதிரி தானே இருக்க. பண்ணி முட்டை மாதிரி தானே இருக்க. சோத்து முட்டை போ. ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கேன், மேக்கப்க்கு காசு கொடுத்துருக்கேன். இதெல்லாம் பத்தி பேசு. சோத்தை பத்தி பேசுற. சாப்பாடு தானே முக்கியம். பசிக்கும்ல, சாப்பிடக்கூடாதா, பிரியாணி சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு இந்த கல்யாண பொண்ணு பேசும்போது அட நம்மள மாதிரியே இருக்கே அப்படின்னு தான் தோணுது. இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியால நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாப்பாடு தானே முக்கியம். கல்யாணம் பண்ணிட்டு போட்டோ ஷூட் பண்றாங்க. ஸோ அப்படி போட்டோ ஷூட் பண்ணும்போது கல்யாண பொண்ணு சாப்பாடை பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்றாங்க. அந்த வீடியோல சாப்பாடை பத்தி மட்டும்தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. பாத்தீங்களா, சாப்பாட்டுல வந்து மீனே போடல, ஏமாத்தி போட்டாங்க அப்படின்றாங்க. பிரியாணி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, ஈரல் தான் செம்ம டெலிஷியஸா இருந்தது அப்படின்னு அவங்க சாப்பாடை பத்தி ரொம்ப ஆனந்தமா பேசிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது அட என்னப்பா இந்த புள்ள நம்மள மாதிரியே இருக்கு அப்படின்னு தான் தோணி இருக்கும் பல பேருக்கு. மாப்பிள்ளை ஒரு பக்கம் இதெல்லாம் பொறுமையா கேட்டுட்டு இருக்காரு. ஏமா எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு, சாப்பாட்டை பத்தி மட்டும் பேசுறியம்மா, வாட் இஸ் திஸ் அப்படின்னு அவரும் ஃபீல் பண்றாரு. மாப்பிள்ளையோட கஷ்டம் அவருக்கு. பட் ஆனா என்னதான் சொல்லுங்க, அந்த பொண்ணு பேசுறது அவ்வளோ கியூட்டா இருக்கு. சாப்பாடு தானே இருக்கிறதுலே முக்கியமான விஷயம், அதை பத்தி பேசலன்னா எப்படி? அதுக்காக தானே நம்ம எல்லாரும் கஷ்டப்பட்டு வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், சேர்த்து வைக்கிறோம். அதெல்லாம் எதுக்கு? எல்லாம் அந்த அரஜான் வயிற்றுக்காக தானேங்க. ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக பேசிக்கிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் மாப்பிள்ளையும் பொண்ணும் பேசும்போது நமக்கும் ஃபீல் ஆகுது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகள் பிஹைண்ட் வுட்ஸில் வந்துகிட்டே இருக்கு. இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா திடீ மீனே இல்ல பத்தியா இன்னைக்கு சாப்பாட்டுல ஏமாத்தி போட்டாங்க. பிரியாணி சூப்பரா இருந்துச்சு. ஆமா செம்மையா இருந்துச்சுல. எனக்கு ஈரல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டெலிஷியஸா இருந்துச்சு. என்னமா சோறு மட்டும் தான், மத்தத பத்தி பேசணும். சரி ஓகே மேம். சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்கறது அவங்கதான். ஆனா நான் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் பண்ணி முட்டை மாதிரி இருக்கேனா? உண்மைதானே, பண்ணி முட்டை மாதிரி தானே இருக்க. பண்ணி முட்டை மாதிரி தானே இருக்க. சோத்து முட்டை போ. ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கேன், மேக்கப்க்கு காசு கொடுத்துருக்கேன். இதெல்லாம் பத்தி பேசு. சோத்தை பத்தி பேசுற. சாப்பாடு தானே முக்கியம். நல்லா இருக்குங்க ஐயா. இந்நேரம் நீங்கள் வர்றதே தெரியாத ஐயா. சிவாய் நல்லா இருக்காது. எங்களுடைய வாழ்க்கை கடவுள் நீண்டோடி காலம் நல்லா வாழணும். மக்கள் குட்டியோட மேலும் மேலும் நல்லா படத்தில் மேலே வரணும். நம சிவாய்.